ஓகே. ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து எப்படி வியூ கிளிக் பண்ணால் இதுக்கு நம்ம எப்படி வந்து டீட்டெயில்ஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் லாஜிக்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஆஸ் பர் நம்ம கண்டென்ட் படி நம்ம வந்து 2 வேல வந்து பார்ப்போம் அந்த வியூ கொண்டு வர்றதை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா அந்த பிளாக் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா, ஸோ இங்கேயே நம்ம வந்து வியூ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கேயே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ஒரு லாஜிக் காட்டுறேன். ரீட் ஒன்லி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம வேல்யூ கொடுத்துடலாம். ஸோ இங்கேயே வந்து நமக்கு என்ன வேணும், டைட்டில் வேணும். ஸோ இங்கேயே இருக்கிற டைட்டில் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இந்த டீட்டெயிலை வந்து இங்கேயே ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து வியூவில் பார்த்தா என்ன ரிசல்ட் வரும்னு பார்ப்போம். இப்போ வியூ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்ன வருது, போஸ்ட் சாம்பிள் டெஸ்ட்டுன்னு வருது. இங்கேயும் போஸ்ட் சாம்பிள் டெஸ்ட் வருது, இங்கேயும் போஸ்ட் சாம்பிள் டெஸ்ட்டுன்னு வருது. இதுக்கு காரணம் என்னென்னா, இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒவ்வொரு டேபிளுக்குமே வந்து ஐடி இருந்தால் தான் இது வந்து ஒரு, அதாவது இது இண்டிவிஜுவல் டீட்டெயில்னு காட்டணும். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு வழி என்னென்னா, நம்ம எங்கே ரெஃபர் பண்ணுறோம் இங்கே தான் நம்ம இதை ரெஃபர் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காப்பி பண்ணிவிட்டு இந்த டேட்டா டார்கெட்டு பக்கத்தில் வந்து ஜஸ்ட் அந்த ஐடியை வந்து பாஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டேட்டாவும் யூனிக்காக இருக்கும். ஓகே. இப்போ இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட் சாம்பிள் கிளிக் பண்ணால் வியூ போஸ்ட் டெஸ்ட், செகண்ட் கிளிக் பண்ணால் டெஸ்ட் டேட்டா, தேர்டு கிளிக் பண்ணாலும் நமக்கு அந்த எந்த டீட்டெயில் கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆனால் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் தேவையில்லை. எனக்கு அதாவது எனக்கு வேறு பேஜுக்கு போகணும் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம இதுக்கு கீழே பண்ணலாம். நான் வந்து ஒரு ஏ டேக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பேஸ் அண்டர்ஸ்கோர் URL வியூ இருங்க, நம்ம இது டீட்டெயில் கொடுப்போம். ஸோ நம்ம வந்து வியூ டேட்டா அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் எப்படி இப்போ வருது, ஸோ வியூ டேட்டான்னு இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு வேறு பேஜில் டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அதுதான் எனக்கு வந்து நான் கொடுக்குறது அப்படி தான். ஸோ வியூ பிளாக்னு கொடுத்துட்டு, ஸோ செகண்ட் பேராமீட்டரில் வந்து என்ன பண்ணணுன்னா ஐடி பாஸ் பண்ணணும். அப்போ ஐடி என்னன்னு இருக்கும், பிளாக் ஆஃப் ஐடி. ஓகே. ஸோ இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா வியூ ஐடி கீழே பார்த்தீங்கன்னா 3ன்னு வருது, இங்கே 2, இங்கே வந்து 1ன்னு வருது. இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபெச் ஆகுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை தான் நீங்கள் வந்து இன்கேஸ் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் இதே லாஜிக் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த ஒரு இதுக்கு மட்டும் காட்டிடுறேன். ஸோ நான் வந்து வியூ பிளாகை க்ரியேட் பண்ணணும். ஸோ பிளாகுக்கு போயிட்டு ஸோ இதே ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, என்னங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேராமீட்டர் வந்து கொடுக்கணும். அதுக்கு எனி அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்பர். ஓகே. நம்பர் அப்படின்னா இந்த ஸ்லாஷ் முடிஞ்சு வர்றது ஒரு நம்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து $1 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வியூ பிளாக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வியூ பிளாக் வந்து க்ரியேட் பண்ணணும். இங்கே கண்ட்ரோலர் கொடு ஃபங்க்ஷன் வியூ பிளாகுங்கிறதுல நம்ம ஐடி வந்து பாஸ் பண்ணி, ஏன்னா நம்ம இங்கே ரவுட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம்ல, இங்கே ஒரு பேராமீட்டர் வருது அப்படின்னு. இது URL, இது வந்து நம்ம பிளாக். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஐடி முதல்ல வருதான்னு பார்ப்போம். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கிளிக் பண்ணிட்டோம்,
வியூ கிளிக் பண்ணுறோம். ஸோ வியூ ப்ளாக் வந்து ஃபைண்ட் ஆகலை. ரீசன் என்ன? ஓகே, நம்பர் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. சாரி நம் அப்படின்னு கொடுத்துக்கணும். வியூ ப்ளாக். ஓகே, ஸோ நம்ம வந்து கெட் ரிக்வெஸ்ட்டு தான் கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து ஐடி வந்து கெட் ஆகுது. ஸோ வியூ டேட்டா கொடுத்தாலும் நமக்கு வந்து டீட்டெயில் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி ஒரு மாடலை டிஃபைன் பண்ணிக்கணும். மாடலில் என்ன இருக்கும், வியூ ப்ளாக் ஆஃப் இங்கே ஐடி சேம் எக்ஸாக்டாக திஸ் வேர் ஐடி. அடுத்து வந்து நான் வந்து இப்போ கிடச்சிருக்கிறதுல ஃபஸ்ட் ரிசல்ட்டு தான் என் மேட்சிங் ரிசல்ட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். அதாவது இதில் ஐடியை மேட்ச் பண்ணுங்கள், அதில் இருக்கிற ஃபஸ்ட் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்ற கொடுக்க போகிறேன். ஸோ சேம் அதே மாதிரி என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு மாடல் க்ரியேட் பண்ணணும். நியூ மாடல், சாரி நியூ பிளாக் மாடல். ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரிசல்ட் மாடல் வியூ மாடல் ஆஃப் அந்த பாஸ் பண்ணி வர்ற ஐடியை வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ எக்கோவில் வந்து நம்ம ரிசல்ட்டை டைரெக்டாக இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஓகே, இது ஒரு அரே. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோன்னா அந்த டீட்டெயில் அப்படியே இங்கே வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது வந்து நம்ம வியூக்கு பாஸ் பண்ணோன்னா வியூக்கு பாஸ் பண்ணி நம்ம வந்து காமிச்சிக்கலாம். ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன். இந்த வியூ கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கேயே வந்து வியூ பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி. இந்த ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஐடியை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டால் போதும். அது என்ன அப்படிங்கிறது இங்கே காட்டுறேன். நம்ம இங்கே தான் டேபிள் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு ரோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வியூ மாடல் 3 அப்படின்னு இருக்கா. ஸோ அது வந்து இந்த வியூ மாடல் 3 கால் பண்ணிடும். இது வந்து ஐடி பேஸ்டு. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம எடிட்டும் பண்ண போகிறோம். அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, டைம் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த செக்ஷன் பார்ப்போம்.